السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் திண்ணமாக வழங்கி இருக்கின்றான். நம்முடைய மார்க்கம் பெண்களை மற்றவர்கள் கூறுவதைப் போன்று கொத்தடிமைப்படுத்துகின்றது, உரிமைகளை வழங்குவதில்லை. இதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றை தவிர இதில் உண்மை இருக்கின்றதா என்று கேட்டால் கண்டிப்பாக அவ்வாறு கிடையாது. மாறாக நம்முடைய மார்க்கத்திலே பெண்களுக்கு கண்ணியம் மகத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது, பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, பெண்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற நல்ல விஷயங்கள் தொகுத்து தரப்பட்டிருக்கின்றது. இந்த வசனம் நான் ஓதி காண்பித்த வசனம் சூரா நஹல் 16வது அத்தியாயம் 97வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது, யார் உங்களில் ஆணாக இருப்பினும் அல்லது பெண்ணாக இருப்பினும் யார் உங்களில் நல்ல அமல்கள் செய்கிறாரோ, ஈமானிய நிலையில் அவர் மூமினாக இருந்து, ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் யார் மூமினாக இருந்து இறை நம்பிக்கையாளனாக இருந்து நல்ல அமல்களை செய்கிறாரோ அவரை நாம் தூய வாழ்க்கையை அவரை நாம் வாழ வைப்போம். அவருக்கு இந்த உலக வாழ்க்கையை தூய வாழ்க்கையாக அவருக்கு நாம் அமைத்து கொடுப்போம். இன்னும் அவருடைய கூலியை அவர்கள் எந்த அமல்கள் செய்தார்களோ அதை விட அழகிய கூலியை கொண்டு அவர்களுக்கு நாம் பரிசளிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறார். அதாவது சுப்ஹானல்லாஹ், ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, மார்க்கம் என்று வரும்பொழுது, நன்மை என்று வரும்பொழுது, நாளை அல்லாஹ்விடத்திலே பரிசு அந்த காரியங்களுக்காக நாம் பெறக்கூடிய அந்த வெகுமதி என்று வரும்பொழுது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பார்வையிலே சமமானவர்கள் என்பதை இந்த வசனம் அறிவிக்கின்றது. அதாவது நன்மைகள் பெறக்கூடிய விஷயத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சமமானவர்கள். அவருடைய நன்மைகள், அவருடைய நல்ல அறங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். இவர் ஆண் என்பதனால் இவருக்கு அதிக நன்மையோ, இவர் பெண் என்பதனால் இவருக்கு நன்மைகள் குறைத்தோ கொடுக்கப்பட மாட்டாது. மாறாக நம்முடைய மார்க்கம் என்பது நீதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் அல் அதுல், அதாவது நீதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், அவரவருக்குரிய அந்த நீதத்தை வழங்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது என்பதை முதல்ல நம்ம அடிப்படையாக அறிந்து கொள்ளணும். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல அமல்கள் செய்வார் என்றால் அவருக்கு நன்மை கிடைக்கும். அவர் செய்த நல்ல அமல்களுக்கு அதிகமாக நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதை இஸ்லாம் சொல்லி, அப்போ நன்மை என்று வரும் பொழுது, சரியா, நாளைக்கு வெறும் மகிமதி என்று வரும் பொழுது அது இரண்டு பேரும் சமமானவர்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. அதே மாதிரிதான் பெண்களுக்கு இஸ்லாம் சில ஹுக்கூக், அதாவது சில கடமைகளையும் கொடுத்திருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது சூரா பக்கரா அத்தியாயம் 2வது அத்தியாயம் 228வது வசனம், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். எப்படி ஆண்களுக்கு உரிமைகள் கடமைகள் இருக்கின்றதோ அதே போன்று பெண்களுக்கும் என்ன இருக்கு? கடமைகள் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றது அப்படின்னு மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ், அப்போ இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளலாம்? பெண்களுக்கு மார்க்கம் உரிமைகளை வழங்கி இருக்கு. அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த செல்வம் பொருளாதாரத்தை அவர்கள் அதை செலவிடுவதற்கு அவர்கள் அதில் உரிமையானவர்கள், அவர்கள் அதில் சுதந்திரமானவர்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் நிறைய சட்டங்கள் நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் இஸ்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஆண் என்பதனால ஆணை உசத்தியும் பெண் என்பதனால பெண்ணை தாழ்த்தியும் அப்படி சொல்லல. அவரவர்களுக்கு ஏற்ற விஷயங்களை இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு? வழங்கியிருக்கு. இதெல்லாம் நம்ம அடிப்படையாக அறிந்து கொண்டு கேட்ட கேள்வி, ஒரு சகோதரி கேட்டு இருந்தீங்க, அந்த கேட்ட கேள்விக்கு வருவோம். அதாவது லிதக்கரி மிஸ்லு ஹதில் உன்சையைன், ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய 2 பங்கு ஆணுக்கு கிடைக்கும் என்ற அந்த வசனம் வருது அல்லவா, அது எதை அந்த வசனம் விளக்குது என்று கேட்டிருக்கீங்க. இது வாரிசுரிமை சட்டமாக இருந்தது என்றால் ஏன், இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக என்று சொல்லிக்கொண்டு இதனுடைய விளக்கத்தை நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்றான்? லிதக்கரி மிஸ்லு ஹதில் உன்சையைன், அதாவது ஒரு ஆணுக்கு 2 பெண்ணுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கான். அப்போ இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இது ஏன் என்று பார்ப்பதற்கு முன்னாடி இது எல்லா நிலையிலும் இது பொருந்துமா என்று கேட்டா இல்ல, இது எல்லா நிலையிலும் கிடையாது. இது எப்போனா இது அந்த கிரேடில் இருக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் அந்த கிரேடில் அந்த ஈக்குவலா இருந்தாதான் அந்த இதுல அவங்களுக்கு இந்த மாதிரியான வாரிசுரிமை இதுல ஒரு 2 பெண்ணுக்கு கிடைக்கக்கூடியது ஆணுக்கு கிடைக்கும். சில நேரங்கள்ல வாரிசுரிமை சட்டங்களை நீங்க பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல
எப்படி அமையும்னா, ஆணுக்கு சரிசமமாக பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் வந்து வாரிசுரிமை சட்டத்தில் அவங்க வந்து தங்களுடைய பங்குகளை பெறுவாங்க. இன்னும் சில நேரங்களில் ஆணை விட அதிகமாக என்ன செய்வாங்கன்னா பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த வாரிசுரிமை சட்டங்கள்ல அந்த விஷயத்துல அவங்களுடைய அந்த செல்வத்தை வந்து பெறுவாங்க என்பதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இது எப்போன்னு பார்த்தா, உதாரணமாக ஒருவர் வஃபாத் ஆகிறார், ஒருவர் இறந்து போகிறார், அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறாங்க, ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாங்க. அப்ப வந்து அவருடைய அந்த சொத்தை வந்து என்ன செய்யணும், வந்து பங்கிட்டு கொடுக்கணும். ஒருத்தர் வந்து வஃபாத் ஆறாரு, சரியா, அவருடைய மனைவி இருக்கிற வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப அவர் தந்தை வந்து வஃபாத் ஆயிடுறாரு. அவருக்கு வந்து அவருடைய குடும்பத்தில் எஞ்சி இருக்கிறது யாருன்னா ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையா இருக்கும் பொழுது இப்ப என்ன செய்யணும்னா, சுப்ஹானல்லாஹ், இப்ப வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணி, இப்ப வந்து ஆணுக்கு என்ன கிடைக்கும், அந்த சொத்தை வந்து 3 பங்கிட்டு 2 பங்கு ஆணுக்கு கொடுக்கணும், 1 பங்கு பெண்ணுக்கு கொடுக்கணும். இது இந்த நிலையில இந்த வசனம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த வசனம் வந்து பொருந்தும். சில நேரங்கள்ல எப்படி ஆகும்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் வந்து சொல்றேன். சில நேரங்கள்ல எப்படி ஆகும்னா அதாவது ஒருத்தர் வந்து வஃபாத் ஆறாரு, உதாரணம் கொடுக்குறேன், சரியா. இது வந்து எதுக்கு இந்த உதாரணம் கொடுக்குறேன்னா, இது வந்து எல்லா நிலையிலும் அந்த சட்டம் கிடையாது. சில நேரங்களில் ஆணும் பெண்ணும் சமமாக சொத்துக்களை வாங்கிட்டு போவாங்க. இன்னும் சில நேரங்களில் பெண்கள் அதிகமாக சொத்துக்களை வாங்கிட்டு போவாங்க. உதாரணமாக ஒருத்தர் வந்து வஃபாத் ஆறாரு, அவருக்கு வந்து அம்மா இருக்கிறாங்க உயிரோட, அப்பா இருக்கிறாங்க உயிரோட, அப்புறம் வந்து ஒரு மகன் இருக்கிறார், சரியா. அதாவது ஒருத்தர் வந்து வஃபாத் ஆறாரு, அவருடைய அம்மாவும் அப்பாவும் உயிரோட இருக்கிறாங்க, அதே மாதிரி அவருடைய மகனும் வந்து என்ன இருக்காரு, உயிரோட இருக்காரு. இப்போ வந்து சொத்தை பிரிக்கிறாங்க. எப்படி இதுல வந்து பங்கு எப்படி போகும்னா, அம்மாவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் 1/6 ஒரு பகுதி, சுதுஸ், அதாவது 6 ஒரு பகுதி வந்து போகும், சரியா. அம்மாவுக்கு 6 ஒரு பகுதி போகும், அப்பாவுக்கு 6 ஒரு பகுதி போகும். மீதி மகன் இருக்கிறார் பாத்தீங்களா, அவருக்கு மீதி என்ன இருக்கோ அது மகனுக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு மகன் வந்து இறந்து போகிறார் என்றால் அவருடைய அம்மாவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் சரிசமமா கிடைக்குதா? 6 ஒரு பங்கு 2 பேருக்கும் கிடைக்குதா? அம்மாவுக்கும் 6 ஒரு பங்கு கிடைக்கும், அதே மாதிரி அப்பாவுக்கும் 6 ஒரு பங்கு கிடைக்கும். அப்ப வந்து இந்த இடத்துல ஆணும் பெண்ணும் சொத்துக்களை வாங்குறதுல, அந்த செல்வத்தை எடுத்துக்கொள்வதில் சரிசமமாக ஆறாங்களா, இதை பார்க்கணும். இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த உதாரணத்துல எப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமாக வாங்கிட்டு போவாங்க சொத்து அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒருத்தர் வந்து வஃபாத் ஆறாரு, அவருக்கு வந்து 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி அம்மா இருக்கிறாங்க, அவருக்கு அப்பாவும் இருக்கிறாங்க. என்ன உதாரணம், ஒருத்தர் இறந்து போறார், அவருக்கு அம்மா இருக்கிறாங்க உயிரோட, அப்பாவும் உயிரோட இருக்கிறாங்க, அதனோட சேர்த்து 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ 2 பெண் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சுலுசைன், அப்படி அதாவது 3ல 2 பங்கை வந்து என்ன கொடுக்கணும், 3ல 2 பங்கை அந்த யாருக்கு கொடுக்கணும், அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சரி, இப்போ தந்தைக்கு எவ்வளவு கிடைக்கும், தாய்க்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, தாய்க்கு வந்து எவ்வளவு கிடைக்குது, 6ல ஒரு பங்கு கிடைக்கும், தந்தைக்கு வந்து 6ல ஒரு பங்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த இறந்து போனவருடைய பெண் பிள்ளைங்க அதாவது அவருடைய தந்தையை காட்டிலும் அதிகமாக வாங்குறாங்களா இல்லையா? அவருடைய தந்தைக்கு 6ல ஒரு பங்கு தான் கிடைக்குது, ஆனா இவங்களுக்கு வந்து 3ல 2 பங்கு கிடைக்குது. அப்ப வந்து இந்த இடத்துல பெண்கள் ஆண்களை காட்டிலும் அதிகமாக வாங்குறாங்க. அப்ப இந்த சட்டம் எல்லா இதுலயும் கிடையாது. இந்த சட்டம் எப்பன்னா, நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட அந்த உதாரணத்துல மட்டும் அந்த சட்டம் வந்து பொருந்தும் என்பதை நம்ம வந்து பார்த்துக்கணும். சரி, அந்த நிலையில கூட ஆண்களுக்கு வந்து ஏன் 2 பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது இறைவன் வந்து ஆண்களை வந்து எப்படி வச்சிருக்கானா, நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புல வச்சிருக்கா, குடும்பத்துக்கு செலவு செய்யக்கூடிய பொறுப்புல வச்சிருக்கா. ஒரு ஆண் என்ன செய்யணும், குடும்பத்தினுடைய எக்ஸ்பென்ஸ் தேவைகளை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பொறுப்பு கடமை ஆணுக்கு தான், பெண்ணுக்கு வந்து அந்த கடமை கிடையாது. அவங்க பெண்ணு அதாவது அவங்களாக விருப்பப்பட்டு வேலை செய்யலாம், வேலை செய்யலாம், மார்க் அதை தடுக்கல. ஆனா கடமை என்று பார்க்கும் பொழுது, ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, 2 பேரும் போய் கண்டிப்பாக வேலை செய்யணுமா கேட்டா 2 பேர் மேலும் கடமை இல்ல, மாறாக கணவன் மேலதான் கடமை. அந்த கணவன் என்ன செய்யணும், கண்டிப்பாக போய் என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும், பொருளீட்டணும், செலவு பண்ணணும், பிள்ளைங்களை பார்க்கணும், தாய் தந்தையை பார்க்கணும். இது எல்லாமே வந்து கடமை என்று பார்க்கும்போது யாருக்கு வரும், ஆணுக்கு தான் வந்து வரும். தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், தன்னுடைய பிள்ளைங்களை பார்க்கணும், செலவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக செலவுகள் யாருக்குன்னா ஆணுக்கு தான் வந்து இருக்கு என்பதை நம்ம வந்து விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி ஆண் என்ன செய்யணும், கல்யாணம் பண்றதுக்கு காசு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும், சரியா. இது வந்து இஸ்லாம் வந்து கடமையாக வச்சிருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல செலவு பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு தான். இந்த அடிப்படையில தான் வந்து மார்க்கம் வந்து இது நீதமான மார்க்கம், சரியா. ஒரு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட செலவுகள் கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய அந்த செல்வத்தை என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய விருப்பம், அவங்க நினைச்சா அதை வந்து அவங்க செலவு பண்ணலாம், இல்லையா அதை அவங்க சேமிச்சு வைக்கலாம், அவங்களுக்குரிய ஆபரணங்களை அவங்க வாங்கிக் கொள்ளலாம். அவங்க செய்யக்கூடிய செலவுகளை அவங்களுடைய கணவன் வந்து கேட்பதற்கு என்ன இல்ல, அவருக்கு வந்து ரைட்ஸ் இல்ல, சரி. பெண்ணாக முன் வந்து கணவனுக்கு கொடுத்தா அது ஒரு விஷயம். ஆனா பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பொருளை வந்து பெண் கண்டிப்பா செலவழிக்கணுமா, வீட்டுக்காக செலவு பண்ணுவாங்க கேட்டா அது வந்து
கண்டிப்பாக கிடையாது. மார்க்கம் யார் மீது செலவு பண்ணுவதை கண்டிப்பாக வச்சிருக்குன்னா ஆண்கள் மீது தான் கண்டிப்பாக வச்சிருக்கு. அப்ப இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது இஸ்லாம் நீதமானது என்பதனால தான் ஒரு ஆணுக்கு இவ்வளவு செலவுகள் இருக்கின்றது என்பதனால தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, சுப்ஹானல்லாஹ், ஆணுக்கு வந்து 2 பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில குறிப்பிட்ட நிலையில தான் வந்து இஸ்லாம் வந்து சொல்லி இருக்கு என்பதை நம்ம வந்து பார்த்துக் கொள்ளணும். ஆக இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டாவது, உங்களுடைய இதுல வந்து இன்னொரு வசனத்தையும் குறிப்பிட்டு அதை வந்து சொல்லியிருந்தீங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஆண்களை வந்து சிறப்பிச்சிருக்கா பெண்களை அப்படின்னு பார்க்கும்போது இது சிறப்பு எப்படி இந்த சிறப்பு இருக்கு என்பதை நீங்க பார்த்துக்கணும். எல்லா விதத்திலும் சிறப்பானவர்ல கேட்டா எல்லா விதத்திலும் இல்ல. அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லும் பொழுது அர்-ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, அதாவது ஆண்கள் வந்து பெண்களை நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சொல்லிட்டு பிமா ஃபத்தல் அல்லாஹு பாதுஹும் அலா பாத், அதாவது அவர்கள் வந்து சிறப்பா அல்லாஹ் கொடுத்திருக்கான். பிமா அன்ஃபகு, அவங்க வந்து செலவு பண்றாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப சிறப்பு கொடுத்திருக்கானா பெண்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அப்படி இல்லை. இது என்ன சிறப்புனா செலவு பண்றதுனால ஆண்களுக்கு வந்து இந்த வந்து அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஆண்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொண்டு அல்லாஹ் சிறப்பிச்சிருக்கான். ஆனா சில நேரங்கள்ல ஆண்கள்ல சிலர் வந்து தவறாக நடந்து கொள்ளும் பட்சத்துல, அதாவது மார்க்க விஷயத்துல பொடுப்போக்காக இருக்கிறாங்க, பெண்கள் நல்ல மார்க்க விஷயத்துல இருக்கிறாங்கன்னா நாளைக்கு மறுமையில ஆண் கிடைக்கிற அந்தஸ்தை விட பெண்ணுக்கு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். எல்லா நிலையிலும் சிறப்பு கிடையாது. அது எதனால சிறப்புனா ஃபேமிலியை பார்த்து கொள்றாரு, செலவு பண்றாரு, அல்லாஹ் அவருக்கு வந்து அந்த இதை கொடுத்திருக்கா, அதனால தான் அல்லாஹ் இந்த அந்தஸ்து அல்லாஹ் வந்து கொடுத்திருக்கானே தவிர எல்லா ரீதியிலும் சிறந்தவன் அப்படின்லாம் வந்து கிடையாது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஆக நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்லாம் வந்து நீதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். நீதம் அல்-அத்ல் என்றால் என்னன்னா அவரவருக்கு உரிய உரிமைகளை வந்து சரியான முறையில் வழங்குறது தான் இஸ்லாம். இதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஆக நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் கருதுறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.